தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். கிருத்திகா, நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். விஜயோடைய அந்த நேற்றைய வாக்குறுதிகள்ன்றது அரசியல் களத்தை மாற்றி அமைச்சிருக்கிறதா? பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுறாரு இல்லையா? எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதை? இனிய பெண்கள் தின வாழ்த்துக்கள். அதுவும் பெண் ஒரு நியூஸ் 7க்கு மிக்க நன்றி எங்கிட்டேருந்து ஆரம்பித்ததுக்கு. பெண்களுக்கான விஷயம் தானே அது. ஆக்சுவலி அதில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா? தாலிக்கு தங்கம். களத்தை விடுங்க, அரசியல் களத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டும். ஒருத்தவங்க முடிய பிச்சு கூட எல்லாம் போஸ்ட் போட்டாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு. அவங்க தாவக ரசிகர் டெய்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அவங்கள விட்டுருங்க, நம்ம அந்த திட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம். தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம வந்து மாடர்ன் ஆகிட்டே வரோம். பெண்கள் வந்து ஈக்குவாலிட்டி கேட்குறோம். சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஈக்குவல் திருமணம் அப்படிங்கிறோம். அப்படிங்கிறப்ப அண்ணன் சீர் அப்படிங்கிறாங்க, தங்கம் அப்படிங்கிறாங்க. அண்ணன் சீர்னா எதுக்காக சொல்கிறோம்? வரதட்சணையை சட்டமாக்க போகிறாங்களா? தாய்மாமன் சீருங்கிறாங்க. அப்பனா இவங்க ஆண்கள் சொத்துரிமை எங்களுக்கு நாங்கள் என்ன கேட்குறோம்? நீ எந்த சீரும் செய்ய வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம் ஐயா, நீங்களே வச்சுங்க எல்லாத்தையும். ஆனால் எங்களுக்கு வாரிசு உரிமையை கொடுங்க. தாலியை கட்டி வீட்டை விட்டு அனுப்பாதீங்க, இந்த வீட்டில் பாதியை எங்களுக்கு கொடுங்க. ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பம் அமைக்கிறதுக்காக இத்தனை நாள் இப்படி திருமணம், இந்த மாதிரி திருமணம் செஞ்சு 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 எங்களை அந்த வீட்டை விட்டு தெளித்து எங்களுக்கு புருஷன் வீடுன்னு ஒன்று உருவாக்கி, அம்மா வீடுன்னு உருவாக்கி, அண்ணன் வீடுன்னு ஒன்று உருவாக்கி, நான் உன் மேலே பாசமாக இருக்கேன்னு சொல்லி எங்களை சொத்துலேருந்து வெளியில் தள்ளுற ஒரு சிஸ்டத்தை துளி கூட அரசியல் அறிவோ கொள்கை புரிதலோ இல்லாமல் எடுத்த எடுப்பில் என்ன வேணாலும் பேசலான்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. தன்னை அண்ணனாக சொல்கிறாரு. நான் ஏன் ஒருத்தர் அண்ணனாக நினைக்கணும்? ஒரு நண்பனாக நினச்சிட்டு போகிறேன். அண்ணனாக நினைக்கிறோன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து நான் அந்த அண்ணங்கிற பதத்தையே இன்றைக்கி மகளிர் தினம் நான் அதை பேசியே ஆகணும். நான் எதுக்கு இவர் அண்ணனாக நினைக்கணும்? அப்படின்னா எனக்கு இவர் ஏதோ த்ரெட்டாக ஆகிடுவார். நாளைக்கு இவர் என்னை பார்த்து வந்து ஐயோ நீங்கள் நல்லா இருக்கீங்க அன்பு தோழி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நான் பயந்துட்டு தான் முன்னாடியே அண்ணே, இந்த பொள்ளாச்சிலாம் சொல்லுவாங்க, அண்ணனா நினச்சா என்னை விட்டுருங்க அப்படிங்கிறப்ப ஒரு பெண் ஒருத்தவனை அண்ணனா நினைக்கக்கூடாதுங்கிறேன். சமூக புரிதல் அப்படிங்கிறது ஆழமான புரிதல். இதெல்லாம் பெரியார் படித்தாலோ கார்ல் மார்க்ஸ் படித்தாலோ தான் வரும். எதுவுமே படிக்காமல் எடுத்த எடுப்பில் சந்திரபாபு நாயுடு போட்ட திட்டத்தையும் திமுக போட்ட திட்டத்தையும் அதிமுக போட்ட திட்டத்தையும் ஒரு மிக்சியில் கலக்குன்னு கலக்கி அதை துப்பினா என்னங்க வரும்? எந்த புரிதலும் இல்லாமல் இந்த மாதிரி நான் அண்ணன், நான் உனக்கு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறது. இத்தனை நாள் அவங்க மனைவி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த பர்சனல் விஷயத்துக்கு நான் வரல. ஆனால் இது எங்கள் தமிழ் சமூக பெண்களை, வரதட்சணைக்கு எதிரானவர்களை, சமூக சீர்திருத்தத்துக்கு ஆதரவானவர்களை திருப்பி நீ 20 வருஷம் பின்னாடி கொண்டு போறீங்க. மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்களே, அப்ப எல்லாருக்கும் உரிமை தொகை கொடுக்குறாங்க. மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. விஜய் இதே நீங்க சமூகத்துக்குள்ள வரதட்சணை கொடுக்கறதுன்றது தப்புன்னு போதிக்கப்படுறது, சொல்லப்படுது. ஆனா கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. கொடுக்க முடியாத ஏழைகளுக்கு அவர் கொடுக்குறன்றாரு. அதுல என்ன பிழை வருது? சமூகத்துல பெண்கள் வந்து பல்வேறு இன்னல்களுக்கு இன்னுக்கும் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? பெண்கள் ஓட்டு போடலாம். உலகமே ஓட்டு போடாதப்ப நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். உலகத்திலே அதிபர் இல்லை. இன்றைக்கி அமெரிக்காவில் அதிபர் கிடையாது. நம்மள்ட்ட அதிபர் ஆகிட்டோம், நம்ம பிரதமர் ஆகிட்டோம். எதா இருந்தாலும் அடிப்படை அரசியல் அடிப்படை உரிமைகள்னு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் கொள்கைகள் எழும்ப வேண்டும். இவர் வந்து நான் எப்போதுமே இவர் மேலே எனக்கு இந்துத்துவா சாயல்கள் உண்டு. எனக்கு இவர் வந்து இந்துத்துவாவோட இன்னொரு பக்கம் மைல்டு இந்துத்துவா, ஸ்ட்ராங் இந்துத்துவா, மைல்டு இந்துத்துவா அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு மைல்டு இந்துத்துவா வெர்ஷன். மைல்டு இந்துத்துவா வெர்ஷனால் தான் வரதட்சணையெல்லாம் பற்றி பேச முடியும். சமூகத்தில் வரதட்சணை இருக்குது, இப்போ சமூகத்தில் தீட்டு இருக்குது, சமூகத்தில் பெண்களை அர்ச்சகரை கோயிலுக்கு உள்ளே கூடாதுமாங்க. சமூகத்தில் பிராமண பெண்களே எடுங்க, அவங்களுக்கு பூணல் போடாமல் அவங்க ஜாதி இல்லாதவங்களாக தான் இருக்காங்க. இப்படி சமூகத்தில் எத்தனையோ அநியாயங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி ஆணவ கொலையை நம்மளால் தமிழ்நாட்டில் தடுக்க முடியல. பெண்கள் இன்னுமே இன்னும் குழந்தை திருமணம் நடக்குது. யுனெஸ்கோ தானே நம்மளோட இதுபடி இன்னுமே அவங்க 25%ங்கிறாங்க. குழந்தை திருமணம் இந்தியாவில் இன்னுமே 25% இருக்கு. அதை வந்து 18% கவர்மெண்ட் காமிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ மறைமுகமாக வரதட்சணை ஊக்குவிக்கிறார் விஜய்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. சீர் சரத்தி, வரதட்சணை, இது போன்ற 10 பசலித்தனமான விஷயங்களை அவர் இந்துத்துவாக்கு ஆதரவாக செயல்படுகிறார்.
இந்துத்துவால என்ன பண்றாங்க, நீ வந்து மெட்டி போட்டா நல்லது, தாலி கட்டினா நல்லது, அதை போட்டா நல்லது. எங்களுக்கு கல்வி வேணும், சமத்துவம் வேணும். தமிழ் Road மரபுல place ல நாங்க தமிழ் மரபுல equal தாலி இல்ல. கட்டுறதுன்றது இன்னமும் பண்பாடா தானே இருக்குது. பண்பாடு இருக்கட்டும், ஆனா அது அரசியல் சட்டத்துல கிடையாதுல்ல. எல்லாரும் தாலி கட்டிக்கல. இல்ல நான் இல்ல இல்ல நான் கேக்குறேன், தாலி அதிமுக கட்டினா தாலிக்கு தங்கம் இங்க திட்டம் பாருங்க, கொண்டு நான் வந்தாங்க. தாலி கட்டினாதான் பொண்டாட்டியா? இல்ல அதுக்குள்ள நான் இங்க வரல பாருங்க, மேம். இல்ல, திருமணம்ங்கிறது நான் கேக்குறது register இல்ல பண்ணி- மேம். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல தாலிக்கு தங்கம் திட்டம் அதிமுக கொடுக்கறப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதன் அதுவும் மேல தப்பு, விமர்சனம் வைக்கல. அதுவும் தப்புதான். அப்ப பெண்களுக்கு அவ்வளவு விஷயம் தெரியல. இன்னைக்கு நாங்க படிச்சிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு கல்வியில சிறந்து விளங்குது, பெண்கள் படிச்சிருக்கோம், சமத்துவம் பற்றி பேசுறோம், தாலி வந்து எங்களை அடிமைப்படுத்துதுன்னு சொல்றோம், அதை சட்டப்படி மறுக்கிறோம். நாங்க பர்சனலா அணிஞ்சிப்போம், அதை யாருமே தடுக்க முடியாது. பர்சனலா நாங்க முக்காடு போட்டுப்போம், பர்சனலா நான் இன்னைக்கு ரம்ஜான் விரதம் இருக்கேன், அதை யாருமே தடுக்க முடியாது. ஒரு சகோதரத்துவ நான் பேணுவேன், நான் கோவிலுக்கு போவேன், அதை யாருமே தடுக்க கூடாது. நான் இன்னைக்கு சொல்வேன், சபரிமலையில எங்களை கருவறைக்குள்ள விடணும், சட்டப்படி விடணும் அப்படிமே. அதெல்லாம் நாங்க கேட்போம், அது வேற விஷயம், எங்க பர்சனல், நாங்க என்ன வேணாலும் செய்வோம். அதே சமயத்துல சட்டத்துல நீங்க வரதட்சணைய ஒரு கொள்கையா மாத்தக்கூடாது. அந்த அண்ணன் சீல் வரதட்சணை கொள்கையா மாத்துறாரு விஜய்னு சொல்றீங்க. ஆனா பிராக்டிகலா வன்முறையை, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை தடுப்பதற்காக என்ன பண்ணிட்டாங்க? அஞ்சலை மால் விரைவு நீதிமன்றம் வைக்கிறேன்றாரு. சரி, விரைவு நீதிமன்றம்னு இருக்குல்ல. அப்புறம் இன்னொன்னு SOS பிளான்னு சொன்னார்ல, அந்த SOS பிளான் எங்க இப்ப தமிழ்நாட்டுல இல்லையா? அது காவல்னு ஒரு ஆப் இருக்கு தெரியுமா? அதுல SOS பிளான் ஒன்னு இருக்குல்ல, அதை தாவாக்க தானே இவர் என்ன சொல்லணும், காவல்னு ஒரு ஆப் இருக்குமா, அதுல SOS பிளான் இருக்கு, நான் வந்தா இன்னும் நல்லா பண்றேன், இப்போதைக்கு அந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லணுமா வேண்டாமா? ஆமா. இப்ப அந்த மாநாட்டிலேயே பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? உங்களால ஒரு மாநாட்டில் உங்களை நம்பி வந்த பெண்களையும் உங்கள் நம்பி வந்த உயிர்களையும் உங்களால் இன்று வரைக்கும் காப்பாற்ற முடியல. 51 தமிழ் உயிர்கள் எல்லா மாநாட்டிலையும் போச்சு வந்தது அப்படின்லாம் நான் பேசல. நீங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த இன்னி வரைக்கும் நீங்க பொறுப்பு ஏத்துக்கல. எதா இருந்தாலும் தீய சக்தி அப்படின்னு உங்க வீட்டில் நடக்கிற பர்சனல் விஷயத்தை கூட தீய சக்தி நான் சொல்லுவாங்க. இப்படி ஒரு தாவக்க தொண்டர்களை ஒரு மீடியால இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி, அஞ்சலை அம்மாள் சிறப்பு விரைவு நீதிமன்றம் அப்படின்னா அதுக்குள்ள எல்லாருமே வருவாங்களே, பெண்கள் அங்கங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கலாம் உள்ள வராங்க. கேட்கறது புரியுது. தமிழ்நாட்டுல எப்படிங்க நீதிமன்றம் வைக்க முடியும்? பஞ்சாயத்து வைக்க போறாரா? பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து நடத்த முடியுமா? நீதிமன்றம் யார், நீதித்துறை யார் கையில இருக்கு? மத்திய அரசு கையில இருக்கு. இவர் எப்படி நீதிமன்றம் வைக்க போறாரு? பேர் வைக்கிறது தப்பு. பேர் வைக்கிறது தப்பா? நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? நீங்க என்னோட நீங்கெல்லாம் நிறைய அறிஞ்சிருப்பீங்க இந்த விஷயத்துலலாம் சட்டப்படி. ஸோ இங்க இருக்கிறவங்க சட்டப்படி இன்னுமே நல்லா பேசுவாங்க. நீதித்துறையை நம்ம அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றம்னு ஒன்று நம்ம கான்ஸ்டியூஷன் படி வைக்க முடியுமா? அப்பனா இவர் பிஜேபியிட்ட கேட்டுக்கிட்டு வாங்கிட போறாரா? இன்னும் நம்மளுக்கு நீட்டுக்கே இந்த பாடு தலையால் தண்ணி குடிக்கிறோம், இருமொழி கொள்கைக்கே இன்னும் பணத்தை கொடுக்காம இருக்காங்க. சசிகாந்த் செந்தில் சார் கூட உண்ணாவிரதெல்லாம் இருந்து பார்த்தாரு, அப்பயும் அவங்க அசையறதா இல்லை. எதுக்குமே அசையாத இவரால் இவரோட படத்தையே வெளியிட முடியலையாம். இவர் நியாயமான ஆள் தானே, இவரோட படம் நியாயமாக தானே மாட்டிட்டு இருக்கு. ஏன் இவரோட படத்தை ஃபஸ்ட்டு உங்கள் படத்தை நீங்கள் வெளில கொண்டு வாங்க, உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் சரி பண்ணீங்க. இப்போ தான் முதல்ல வெயிலில் செத்து போடுறாங்கன்னு சேர் போடுறாங்க, ஒன்று ஒன்றா போடுறாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த மாதிரியான திட்டங்களை வரிசையாக பேசியிருக்காரு. சரி மேம், இப்போ விஜயோட இந்த வாக்குறுதிகள் எதை காட்டுது? அவரோட கொள்கையான குறைபாடு, அதாவது குறையான புரிதலை காமிக்கிறது. இதில் எப்படி ஒரு கொள்கை புரிதல்? அவருக்கு கொள்கைங்கிறது ஒன்று இல்லாததுனால. இப்போ காங்கிரஸ்க்கு ஸ்ட்ராங் செக்யூலர் கொள்கை உண்டு. திராவிடர்களுக்கு பெரியாரிசம், சமத்துவ கொள்கை, சமூக நீதி கொள்கை உண்டு. தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது. பிஜேபிக்கு வலதுசாரியும் இந்துத்துவா அப்படிங்கிற அந்த கொள்கையெல்லாம் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க தவறான கொள்கை சரியான கொள்கைங்கிற இந்துத்துவாங்கிறது பெண்ணடிமைத்தனம கொள்கை, அதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவங்க அதிபரையே வச்சிருந்தாலும் அவங்கள நிற்க தான் வைப்பாங்களே தவிர்த்து சமத்துவம் கொடுக்க போகிறது இல்லை. இவருக்கு சாஃப்ட் இந்துத்துவான்னு ஒரு கொள்கை வச்சிருக்காரு. கொஞ்சோண்டு பெரியாரை எடுத்துக்கிறாரு, கொஞ்சோண்டு அவங்கள எடுத்துக்கிறாரு. ஆனால் அவர் எந்த கொள்கையில் இருக்கோன்னு அவருக்கே புரியல. இவர் எப்படி இளைஞர்களை வழி நடத்த? கொள்கை தான் எல்லா இடத்துலையும் தீர்மானிக்குதா அப்படின்ற கேள்வி இல்லையா? தேர்தல் வாக்கு அல்லது வாக்கு வங்கி அரசியல் வரும்பொழுது கொள்கை கோட்பாடை தாண்டி அவங்க என்ன அறிவிப்பு வெளியிடுறாங்க, அவங்க என்ன திட்டம் செயல்படுத்துறதா இருக்காங்க, அவங்க என்ன தேர்தலுக்கு வெளியிடுறாங்க. கட்டணம் கட்டுவேன், அஸ்திவாரம் போட மாட்டேன், வெறும் கண்டெய்னரை வச்சுட்டு போவேன், அந்த கண்டெய்னரை எங்கே வேணாலும் தூக்கிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கட்டிடம் அப்படிங்கிறது அஸ்திவாரத்தின் படி இருக்குது, கொள்கைங்கிறது அஸ்திவாரம். அஸ்திவாரம் இல்லாத கட்டிடங்கள் எப்படி நிற்கும்? நாளைக்கு எப்படி நிற்கும்? இன்னைக்கு அஸ்திவாரமே ஆட்டம் காணுது.
அஸ்திவாரத்தில் இருக்கிற கொள்கைகள் இருக்கிற காங்கிரஸ் கட்சியே ஆட்டங்கணுது. இவர் அஸ்திவாரமே இல்லாமல் நான் கட்டணம் கட்டிடுவேன், கட்டணம் கூட இல்லை, வெத்து பூச்சி பலன்னு ஒன்று பூசி வச்சிருக்காரு. வெளியில் வந்து ஒரு சுவத்தை கட்டி ஒரு பூச்சி வச்சு பலன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு, பூச்சின்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை வச்சிருக்காரு. இதான் வீடுன்னு சொல்றாரு. அதை நீங்க வேணா நம்பலாம், யாரோ பாவம் சின்ன குழந்தைகள் நம்பலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்க மெக்டொனால்ட்ஸ் நான் சாப்பிடுனா சாப்பிட்டோம், நூடுல்ஸ் சாப்பிடுனா சாப்பிட்டுடும், விளம்பரத்தை பார்த்து சாக்லேட் கொடுனா காட்பெரி சாக்லேட் வாங்கி தருவோம். அது குழந்தைங்களுக்கு கெடுதல். ஆனால் அந்த கெடுதல்கள்லேருந்து நம்மை போன்ற அறிவுள்ளவர்கள் குழந்தைகளை தடுக்க வேண்டும். தாவக்க அப்படிங்கிறது அவர் தீய சக்தி தூய சக்திங்கிற அந்த வார்த்தை ஜாலத்துக்குள்ள வரல. தாவக்கங்கிறது மிக ஆபத்தான ஒரு இடம், அந்த வீட்டுக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு நம்ம குழந்தைகளை அக்ரெசிவா இருக்கீங்க. ஏன் அவங்களும் எல்லாரும் மாதிரி ஒரு கட்சி தானே மேம், அவங்களும் எல்லாரும் மாதிரி கட்சியா இருக்கிறாங்க, எல்லாரையும் சந்திக்கிறாங்க, மக்கள் வராங்க, அவ்வளோ பேர் வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க, இருந்தாலும் கூட ஒரு லிமிட்டட் சீட்டை தான் ஒதுக்குறாங்கன்றப்போ ஏன் மற்ற கட்சிகளை விட தாவேக்கா ஒரு தீய சக்தின்ற இடத்துக்கு வந்து நிறுத்துறீங்க? நான் மற்ற கட்சிகள் நல்ல கட்சிலாம் நான் சொல்லலையே, நான் பிஜேபி அதோட அதிகமாக எதிர்க்கிறேன். தாவேக்கால வந்து புரிதல் உள்ள கூட பிஜேபி வந்து அவங்க நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு ஆதரிக்கிறாங்க. நாங்கள் ஆமாம், நாங்கள் இந்துக்கள், நாங்கள் மதவாதம், எங்களுக்கு மதவாதம் முக்கியம், நாங்கள் ராமர் பெயராக எல்லாரையும் அடிப்போம், இப்படி பேசுவோம், நீங்கள் வந்து கிறிஸ்மஸில் கூட நாங்கள் அடிப்போம், முத்தாலிக்கில் வந்து இந்த இதுக்கு லவ் பண்ணாலே கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான தீவிர இந்துத்துவா, அது உண்மையான தீய சக்தி. அதை பற்றி நான் பேசலை, அது எதிர்த்தே ஆகணும், அதுக்கு வேறு வழியே இல்லை. இவங்க வந்த வழியை பார்த்தோம் அப்படின்னா ஆதவ அர்ஜுன் ஆகட்டும், புஷி ஆனந்த் ஆகட்டும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இந்துத்துவா சாயலில் செயல்படுறாங்க. அது நம்மளோட குழந்தைகளை அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இந்த குழந்தைகளோட எப்படி ரீச் பண்ணால் இருக்குங்கிற அந்த திறமை இருக்குது. ஒரு 2-3 வாக்குறுதியை வைத்துக்கிட்டு அவங்க ஒட்டுமொத்தமான அவங்களுடைய கட்சியோட கேரக்டரை நீங்க அசாசினேட் இல்ல. நான் வந்து கரூர் ஒன்னே ஒன்று கேட்குறேன் மேம், அவங்க சொல்றாங்க நீங்க சொல்றது சீர்வரிசை கொடுக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அவங்க வந்து வரதட்சணை அங்கீகரிக்கிறாங்களான்னு கேட்குறீங்க. ஆனால் மகளிருக்கான கடன் உதவியை நாங்கள் அதிகரிப்போம்னு சொல்றாங்க இல்லையா, மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லையா? நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் டிஎன் போய் பாருங்க, எத்தனை பெண்களை, ஏன்னா ஸ்டார்ட் அப் டிஎன்ல ஆரம்பத்தில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் உமன் ஆண்டர்பிரனர் ஃபாரம்லேருந்து ஸ்டார்ட் அப் டிஎன்ல 100 பெண்களோட நான் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் அப் டிஎன்ல எத்தனை பெண்களுக்கு, எத்தனை ஆதிவாசி பெண்களுக்கு ஆண்டர்பிரனர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கே எஸ்ஹெச்ஜி ஸ்கீம்லாம் இருக்குல்ல நம்மள்ட்ட. அதிமுக காலத்துலேருந்து நம்ம எல்லா ஸ்கீமும் கொண்டு வந்துட்டோம். இவர் ஒன்றும் புதுசாலாம் கொண்டு வரல, இந்த ஸ்கீம்லாம் ஆல்ரெடி இருக்கு. இதை பற்றி பேசினா பெண்கள் நம்மள்ட்ட புதுசு மாதிரி காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்தை இவர் விசில் அடித்து காமிக்கிறார். பாரு, இந்த நான் செய்கிறேன்னு பேசலாம் கேட்கலாம். கிருத்திகா எப்படி பார்க்குறீங்க நீங்கள் மக்களின் தீர்ப்பை? மக்களின் தீர்ப்பு இறுதி கருத்து உங்களோட? ஓகே, என்னோட இறுதி கருத்து என்ன அப்படின்னா, இப்போ சார் சொன்னது இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட புரிதல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப, இந்த இளைஞர்கள் முதல்ல அரசியல் சாசனம்னா என்ன, எப்படி நம்மளுக்கு உரிமைகள் வந்தது. நீங்கள் அம்பேத்கரை படிங்க, நான் பெரியாரை படிங்க, வாழ்க்கா முதல் கங்கை வரை புத்தகங்களை படிங்கலாம் நான் சொல்லலை. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் என்ன, மனித சம உரிமை என்ன, எது ஆணாதிக்கம், எது பெண்ணடிமைத்தனம், இது போன்ற அடிப்படை அரசியல். நீங்கள் யூடியூப்பில் போய் இந்த லைக்கு போடுறதுக்கு, கமெண்ட் போடுறதுக்கு, ரீல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ChatGPT இருக்கா, ஜெமினி இருக்கா, ஜெமினியில் போய் எது ஆணாதிக்கம், எது மனித உரிமை மீறிய செயல், எது சாதாரண செயல்னு ஒவ்வொன்றத்தையும் கேளுங்க. இப்போ சென்னை வெள்ளம் நடந்ததுங்க. சென்னை வெள்ளத்துலேருந்து நான் பெங்களூர்லேருந்து இங்கே வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு விகடனில் என்னை டாப் 10 வெள்ள மனிதர்கள்னு செலக்ட் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்கன்னா, ஒரு மனிதர்கள் இங்கே கஷ்டப்படுறப்ப எங்களால் அங்கே நிம்மதியாக தூங்க முடியல. அங்கேருந்து நாங்கள் வேலை செஞ்சோம். தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் வெள்ளம் வந்தது. இங்கேருந்து நான் காரை எடுத்துகிட்டு போனேன். ஏன், என்னோட தமிழ் சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு நான் போனேன். மணிப்பூரில் எங்கேயோ அங்கே அந்த பொண்ணு அப்படி ஓடினப்ப உடனே உண்ணாவிரதம் இருந்து மணிப்பூருக்கு போனேன். கேம்பாக நடந்து போய் அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணோம். ஏன், நம்மளோட இந்திய சகோதரர்களுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்படி தான் இருக்கணும் மனிதாபிமானம். உன்னை நம்பி வந்தவங்களை என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அடிப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, என் காருக்குள்ளே தண்ணி பூந்துது பரவாயில்ல, அங்கே ஒருத்தவங்க அரசூரில் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, என் காரில் பாக்கெட் இருக்கு, முதல்ல சாப்பாடு கொடுப்போம், நம்ம போகிறோம். அதுதான் மனிதாபிமானம். இந்த அடிப்படை அறமும் மனிதாபிமானமும் இல்லாத ஒரு தலைவர், அடுத்து ஆணாதிக்கம் அதிகம் உள்ள ஒரு தலைவர், ஐ டோன்ட் கேர். இன்னொரு பெண்ணு கண்ணீர் கிளம்பியுமா என்னை வீட்டுக்குள்ளே விடுங்கிறாங்க.
ஐ டோன்ட் கேர். இதை பற்றி எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. தனிப்பட்ட விஷயம் தான், நான் பேச மாட்டேன். அதே சமயம் இன்னொரு பெண்ணும் இருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி பொதுவெளிக்கு வந்தால் பெண்கள் வந்து இப்போ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையவே கிடையாது. ஏன்னா ஆணுக்கு பாதிப்பு வேற, பெண்ணுக்கு பாதிப்பு வேற. பெண்ணை வந்து இவர் பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டாரு அரசியலுக்கு வந்தா. என்ன நீங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு அரசியலுக்கே வந்தாலும் நேர. ஸோ அதனால ஒரு அரசியல் புரிதல் தாவக்க. நான் என்னோட மாணவ மணிகள் அவங்க என்னோட தமிழ் பெண்கள் பசங்க, தயவு செஞ்சு நீங்க பெண்களா இருந்தா உங்களோட உரிமைக்கும் உதவிக்கும் அர்த்தத்தை தேடிங்க. உங்களுக்கு அண்ணன் வந்து சீர் கொடுக்க வேண்டாம். நீங்க உங்களோட சம்பாத்தியத்துல சொந்த காலில் உங்க சொத்துரிமையை, உங்களுக்கான வீட்டு உரிமையை நீங்க காப்பாத்திக்கிங்க. எந்த அண்ணனும் உங்களை வந்து காப்பாற்ற மாட்டேன்.